ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அயர்லாண்டில் வந்து இந்தியா T20 சீரிஸ் துவங்க போகிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன்சியில் துவங்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இப்போதைக்கு லீடிங் இன்டு த நெக்ஸ்ட் 2 months என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் லீட்ஸ், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி எவ்ரிதிங் ஷுட் லீட் டு த 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப் அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸில் நடந்து முடிஞ்ச T20 சீரிஸை பற்றி டிபேட் பண்ணுவாங்க. அதில் எங்கே இந்தியா லேக்கிங் அப்படின்வாங்க. சடனாக அங்கேருந்து கான்டெக்ட் எடுத்து 2024 வேர்ல்ட் கப் 2020 வேர்ல்ட் கப் அங்கே தான் நடக்க போது, அதை நோக்கி பார்க்கணும் அப்படின்வாங்க. வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்க. என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா, இந்த வேர்ல்ட் கப் இயரில் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் T20s ஆடும்போது அதை மிக்ஸ்அப் பண்ணி சம்டைம்ஸ் விராட் ஆடல, ரோஹித் ஆடல, அவங்களாம் விளாடல. அதை பற்றி ஏன் விளாடலன்னு நிறைய பேர் சர்ச்சையை கொண்டு வந்தாங்க. 50 ஓவர் டு 20 ஓவர் வேர்ல்ட் கப் அந்த மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ 2 பேரும் விளாடாமல் 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு ரெடியாகிறது என்னை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலாக அவங்க கிரிக்கெட்டை நல்லா தெரியும், 3 வருஷமாக விளாடினவங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி த ரைட் திங் டு டூ. இங்கேருந்து வந்து நம்ம இப்போலேருந்தே மூக்கு வாய் காதெல்லாம் வச்சு பேச முடியாது. பட் இந்த அயர்லாந்து சீரீஸை வேறு சில விஷயங்களுக்காக எக்ஸைட்டிங்காக நான் பார்ப்பேன். அது என்னங்கிறத நம்ம கடைசியில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன சர்ச்சை ஓடிட்டுருக்கு அப்படின்னா, ஏஷியா கப் ஸ்குவாடில் இவர் இருப்பாரா அப்படின்னு பயங்கர சர்ச்சை ஓடிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ரீசெண்டாக வந்து கிரிக்கெட் ஃபோவில் கூட ஒரு சூப்பரான ஒரு டிபேட் ஒன்று பார்த்தேன். நானே கூட ரவிபாய் பேசியிருந்தார். ஐ திங்க் MSK பிரசாத் நம்மளோட ப்ரீவியஸ் செலக்டர் பேசியிருந்தார். அதெல்லாம் அவங்க சொல்கிற வியூஸ் அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. பட் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ரீஸ் பண்ணியிருந்தார் ரவிபாய், விச் இஸ் வெரி வெரி ரெலவெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னியோட தேதியில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டில் 50 ஓவர் ஃபார்மேட்டில் நிறையா இல்லை. பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் ஒருத்தரை கொண்டு வர முடியும். மற்றபடி நியூசிலாந்து வந்து இந்த மைக்கேல் பிரேஸ்வெல் வச்சுருக்காங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் மெஹதி ஹசான் மிராஜ் வச்சு போலிங் போட்டுருவாங்க. நமக்கு ப்ராப்ளமே எங்கே வரும்னா, அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா ரீசெண்டாக வந்துட்டு போனாங்க. ஆடம் ஜாம்பா, ஆஸ்டன் எகாரை வச்சே போட்டாங்க. ஆஸ்பின் வேணா அப்படியே மேக்ஸ்வெல் வேணா விளாட வச்சு மேக்ஸ்வெல் வச்சு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோடில் ஆஸ்திரேலியா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் கமாடிட்டி அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். 2 விஷயம். ஒன்று வந்து பால் டேர்னிங் இன், நிறைய டைம்ஸ் லெக் பிரேக் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருப்பாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய விஷயத்தை மாற்றுவோம். இன்ஃபேக்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நாங்களே பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியாலையும் சரி இங்கிலாண்ட்லையும் சரி, இந்த மொமெண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறங்கினாலே அந்த அட்டாக் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதை வந்து நாங்கள் டெஸ்ட் டீமில் இருக்கும்போது ரவிபாய் நிறைய தடவை சொல்லுவார், நமக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்ப்பா அப்படின்வார். ஏன்னா இங்கிலாண்டில் நாங்கள் போனபோது சரி, சவுத் ஆஃப்ரிக்கா போனபோது சரி, ஆஸ்திரேலியா போனபோது, சவுத் ஆஃப்ரிக்காவில் அஃப்கோர்ஸ் ரவிபாய் இல்லை, அங்கெல்லாம் போனபோது ஜடேஜா நம்பர் 6 வாக்கின் பண்ணுவார், ரிஷப் பண்ட் டக்குன்னு வாக்கின் பண்ணுவார். பண்ண உடனே ஸ்கோரிங் ரேட் ஓப்பன் ஆகிடும், மேட்ச் ஓப்பன் ஆகிடும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க போலிங் அட்டாக்கே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். நம்பர் 5 சிட்னியில் வந்து ரிஷப் பண்ட் அமுச்சு விட்டதுக்கு அதை வந்து ஸ்ட்ராங்காக ரவிபாய் பிலீவ் பண்ணுறாரு. அதே பாயிண்ட்டை தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட அந்த ஐ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லாரோட ஒப்பீனியனும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அவர் அந்த மாதிரி அதை பார்க்குறாரு. ஆனால் என்ன ஒரு பொட்டென்ஷியல் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம இதை யோசிக்கணும். லார்ஜ்லி வந்து இந்தியன் டீமோட ஸ்லாட்ஸ் எல்லாம் ஃபுல். அதான் அந்த ஸ்கூல் அட்மிஷன்லாம் சொல்லுவோம்ல, நம்ம பசங்களுக்கு அட்மிஷன் வேணா போய் கேட்போம், அப்பா ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஏதாவது வழி இருக்கானே. அந்த அட்மிஷன் கேட்கும்போது இல்லைப்பா ஸ்லாட்லாம் ஃபுல்லுப்பா, அட்மிஷன்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாட்ஸ் ஆக்சுவலி வேர்ல்ட் கப் ஸ்லாட்ஸ் ஆர் டேக்கன். என்னென்ன ஸ்லாட் இருக்குது இப்போ ஆக்சுவலி பார்க்கும்போது கொஞ்சம் ஹோல் இருக்குது. இப்போ அவரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், டாப் 7ல் 3 லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 லெஃப்ட் ஹேண்டர் எங்கெங்க நுழைக்கிறது? ஹார்திக் ஃபிக்ஸ், இந்த டாப் 7ல் சொல்கிறேன். ஹார்திக் ஃபிக்ஸு, ஜடேஜா ஃபிக்ஸ், அதில் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடச்சிடுறாரு. ரோஹித் சர்மா ஃபிக்ஸு, கில்லு ஃபிக்ஸு, விராட் ஃபிக்ஸு, அங்கே லெஃப்ட் ஹேண்டர் கிடைக்கல. KL ராகுல் வந்துட்டா, KL ராகுல் கீப்பர் பேட்டாக வரப்பாரு, அவர் ஃபிக்ஸு. ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரியிலேருந்து வந்துட்டாருன்னா அவரு ஃபிக்ஸு. இப்போ என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒரு கொனண்ட்ரம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது வந்து நம்ம எடுத்துன்னு வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரியா, உதாரணத்துக்கு இப்போ பேர் ரவுண்ட் பண்ணது என்னன்னா, திலக் வர்மா சூப்பராக விளையாடுறாரு. நானே பயங்கர இம்ப்ரெஸ். திலக் வர்மா டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சர் பில்லர் ஆஃப் பேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேலே வரக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான், அதில் சந்தேகமே இல்லை. அவர் வந்து ஏஷியன் கேம்ஸில் கூட போகிறார். அவரோட பேர் அந்த ஸ்குவாடில் இருக்குது. இப்போ ஏஷியா கப்புக்கு அவரை டிராஃப்ட் இன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. ஏஷியா கப்புக்கு டிராஃப்ட் இன் பண்ணணும்னா ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லை வந்து KL ராகுலோ ஃபிட்டாக இல்லைனா தான் அவரை நுழைக்க முடியும். அதர்வைஸ் இந்தியன் டீமோட 11 ஸ்லாட் ஃபுல்லு. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, கீழே போலிங்லேருந்து ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டிங் ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர், அதில் யார் விளாடணும், எத்தனை ஸ்பின்னர் விளாடணும், எத்தனை ஃபாஸ்ட் பவுலர் விளாடணும். எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் நம்ம இப்போ அயர்லாந்து சீரிஸ்க்கு போகிறோம். எதுக்கு எக்ஸைட்மெண்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக ஒரு லார்ஜ்லி ஸ்டேபிள் யூனிட்ஸ் இதுதான் டீமாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு வர யூனிட்ஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. நம்ம 2011 வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் எடுத்துக்கலாமே, எல்லாருமே லார்ஜ்லி யார் வரப்போகிறாங்கன்னு தெரியும். எல்லா பிளேயர்ஸும் இருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னராக நான் போப்பறேன்னா பியூஷ் சாவ்லா நான் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல 1 or 2 டிசிஷன்ஸ் ஜென்ரலாக போலிங் சைட்லேருந்து தான் வரும்.
அந்த டீமில் பார்த்தோன்னா எல்லாருமே லாக்டுங்க. சச்சின் டெண்டுல்கர், இவர் வீரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர், விராட் கோலி நம்பர் 4ல் வந்தார். இன்ஃபேக்ட் ரவி பாய் கூட அதை சொல்லியிருக்காரு, இந்தியன் டீமோட தேவைப்பட்டுச்சுன்னா விராட் நம்பர் 4ல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்டர் அகாமடேட் பண்ணுறதுக்காக அது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அகாமடேட் பண்ணணும்னா என்ன ஒரே சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஒருவேளை கேஎல் ராகுல் இல்லை, உங்களுக்கு ஒரு கீப்பர் ஆப்ஷன் வேணும்னா மேபி அந்த சமயத்தில் இஷான் கிஷனை கொண்டு வந்துட்டு அவர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ண முடியுமே ஒழிய மற்றபடி மிடில் ஆர்டரில். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த கோ டு பிளேயர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேட்டர். நான் சொல்லிட்டேன் டாப் 7 பேட்டிங் இன்ஜுரி, அதாவது ஸ்ரேயஸ் ஐயரும் வந்துட்டாரு, கேஎல் ராகுலும் ஷுட் பி தேர். 2 பேரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம். ஆன் தட் நோட் எட் அனதர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்னா ரிஷப் பண்டோட பேட்டிங் வீடியோ ஒன்று வைரலாக தெரிச்சிட்டு இருக்கு. அவர் பேட்டிங் அப்படியே 6 ஒயிட்ஸை போட்டு சூப்பராக தூக்கி ஒரு பால் ஸ்கொயர் லைக் மேலே சிக்னேச்சர் ஷாட் அடிக்கிறாரு. இட்ஸ் கிளாட். ஒரு டைமில் ரிஷப் பண்ட் வந்து திருப்பி இஸ் கோயிங் டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது லைஃப் த்ரெட்டனிங் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ ஐ விஷ் ஹிம் a வெரி ஸ்பீடி ரெக்கவரி. 7 பேர் சொல்லிட்டேன். 8வது வந்து ஸ்பின்னர் உங்களுக்கு தெரியும், குல்தீப் யாதவ் அகேன் இஸ் தேர், யுஸ்வேந்திர சஹல் இஸ் தேர், அக்ஷர் பட்டேல் இப்போதைக்கு அவர் வந்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் வந்துட்டு இருக்காரு, சிராஜ், ஷமி, பும்ரா. எஸ் எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த அயர்லாந்து சீரீஸை பார்க்கணும். கடைசி ஒரு 11 months 12 months வந்து பும்ரா விளாடவே இல்லை அவ்வளவா. ஸோ த கோ டு பவுலர் அந்த ஸ்டார்ட் மார்க்கி ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் இந்தியன் டீம் யார் இருந்திருக்காங்க 50 over ஃபார்மேட்லன்னு பார்த்தா முகமது சிராஜ். ஸோ அவரை தாண்டி ரொம்ப ஐ டோன்ட் திங்க் வி கேன் லுக் பியாண்ட். முகமது சிராஜ் வந்துடுவார். முகமது ஷமிக்கு ஒரு பிரேக் கொடுத்துருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில், ரொம்ப நாளாக அவர் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க் பேஸை போட்டு கரெக்டாக பெரிய டோர்னமெண்ட் ரெடியாடா ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ முகமது ஷமி வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த அயர்லாந்து சீரீஸ் மூலமாக கம்பேக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு T20 அன்றைக்கி தான் அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லோ அலர்ட்டு மழைனால பும்ராவோட மச் ஆன்டிசிபேட்டட் கம்பேக் நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவ்யூ படித்தேன். அந்த ப்ரிவ்யூ படித்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ டிலே ஆச்சுன்னா அவருக்கு கேம் டைம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமே எனக்கு தோணுச்சு. ஹவவர் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆர் த மோஸ்ட் லைக்லியஸ்ட். அவங்க 2 பேர் தான் லைக்லியஸ்ட் ஃப்ரம் தட் அயர்லாந்து சீரீஸ் டு மேக் இட் டு த வேர்ல்ட் கப் ஸ்குவாட். ஏன்னா அவங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, அவங்க bowling எப்படி இருக்குன்னு. என்னடா பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து அவரும் 50 over ஃபார்மேட்டில் பயங்கரமாக bowling போட்டிருக்காரு. மறக்காதீங்க, சரியான வெரைட்டி கொடுத்துருக்காரு. 6 feet 4 6 feet 5லேருந்து பால் இறங்குது நட்டேர்னு. கேபிஎல்ல ஒரு மேட்ச் ஆடினார், மகாராஜா ட்ராஃபியில் ஒரு மேட்ச் ஆடிட்டு அயர்லாந்து போயிருக்காரு. ஸோ அந்த கம்பேக் எப்படி போக போகுதுன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மற்றபடி இந்த அயர்லாந்து சீரீஸ்க்கும் இந்த வருஷம் நமக்கு வேர்ல்டு கப்புக்கும் ஏஷியா கப்புக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எந்த கான்டெக்ஸ்ட்டுக்குமே கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நல்லா விளையாடின சில பேர் மச் ஆன்டிசிபேட்டட் பிளேயர்ஸ், அதாவது ஐபிஎல் மூலமாக நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து நம்ம கதவு மூலமாக நம்மளோட ஃபேவரட் பிளேயர்ஸான நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அயர்லாந்து சீரீஸில் ஹார்திக் பாண்டியாவுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. அதனால பும்ரா கேப்டன் பண்ணுறாரு. பும்ரா இஸ் த 11th T20I கேப்டன் ஃபார் இந்தியா. அப்போனா அதுக்கு முன்னாடி 10 பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. மச் ரீசன்ட் ஸ்போர்ட்டு. இன்ஃபேக்ட் இவ்வளோ கேப்டன்ஸ் T20Iக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நான் உங்களுக்கே அந்த சேலஞ்சை கொடுக்கலாம், அந்த 11 கேப்டன்ஸி நேம் பண்ணுங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 கேப்டன்ஸோட பேர் கொடுக்க போகிறேன். யார் நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். கூகுள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இட் வில் ரியலி ஒர்க் ஃபார் யூ. MS தோனி T20 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு நமக்கு. வீரேந்தர் சேவாக், அதுக்கப்புறமா சுரேஷ் ரெய்னா என்ன கேப்டன் பண்ணார் ஜிம்பாப்வேல ஞாபகம் இருக்குது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா வந்து கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், வீரு சொல்லிட்டேன் இல்லையா, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், கௌதம் கம்பீர், ஹார்திக் எப்படி மோஸ்ட் ரீசெண்ட் ஹார்திக், ரஹானே, அதுக்கப்புறம் பும்ரா. இந்த பட்டியலில் 12 பேர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அகைன் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ த 12. தோனி, விராட், ஷிகர் விட்டுருந்தேன். தோனி, விராட், ஷிகர், ரோஹித், ஹார்திக், வீரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர், கேஎல் ராகுல், சுரேஷ் ரெய்னா, அஜிங்கியா ரஹானே, ரிஷப் பண்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. 12 பேர் சொல்லியிருக்கேன். யார் ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் மச் ஆன்டிசிபேட்டட் பிளேயர்ஸ் யார் இந்த சீரீஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுறேன். பயங்கர பிரபலமாக ஓடும். இந்த பிளேயர் வந்து மட்டும் இந்த மேட்ச் ஆடி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நல்லா பண்ணார்னா அவர் அடுத்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிடுவார். கலக்குவார் ட்ரெண்டிங்கில். நம்ம முஃபாடால் ஓராவும் கிரிக்ரேசி சான்ஸுமே போட்டு பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அவங்க வேற லூட்டி பயங்கரமாக அடிக்கிறாங்க கிரிக்கெட் ட்விட்டரில். சரி, எனிவே ரிங்கு சிங் அந்த லாஸ்ட் ஓவர் சேஸில் எல்லாரோட மனசில் ஒரு இடம் பிடிச்சிட்டாருங்க. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் ஒருத்தருப்பா, எங்கள் வீட்டில் தான் இருப்பார், அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஸ்டோரிஸ்லாம் ஸ்பின் பண்ணிட்டார் ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன் ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷராக ரிங்கு சிங்கை எடுத்து அவரை க்ரூம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது சம்திங் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு பர்சன் ஹூ கேன் பி அ வெரி எக்ஸைட்டிங் ஃபினிஷர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, 2 IPL நல்லா பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. ரைட் ஹேண்டர், இவர் லெஃப்ட் ஹேண்டர், 2 பேரையும் எடுப்பாங்களா அது தெரியல, பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இன்னொரு டிபேட் லேட்டாக என்ன ஓடிட்டு இருக்குன்னா, சஞ்சு சாம்சன் வந்து இப்போ டாப் 3ல் விளாடுற பிளேயரு, அவரை 6ல் விளாட வைக்கிறாங்க, அவருக்கு வந்து அது ஒரு ரோல் ஃபெமிலியர் ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது.
என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவுக்கு டாப் 3 டாப் 4 எத்தனால ரொம்ப ஹெவியாகவே இருந்து வந்திருக்கு. விராட் ஆடி இருக்காரு, ரோஹித் ஆடி இருக்காரு, இப்போ சுப்மன் கில் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அந்த இடத்துல எப்படி வந்து சஞ்சு விளையாட வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்லாட். அதனால எங்களுக்கு இந்த இடத்துல தான் ஹோல் இருக்குது, சஞ்சுவால் அடாப்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வேறஸ் இந்த ரோலுக்கு கரெக்டாக நம்பர் 5-6 ஃபிட் ஆகக்கூடிய ஆளுங்க வந்து ஜிதேஷ் சர்மா அண்ட் ரிங்கு சிங். ஹவவர் ஐ திங்க் ஜிதேஷ் சர்மாவை கீப்பர் ரோலில் பார்க்காம சஞ்சு சாம்சன் தான் நான் நாடு கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சீரீஸு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சான்ஸ் ஆக்சுவலி சஞ்சுவை கீப்பர் பேட்டாக ஆடி 3லேயே விளையாட வைக்கிறதுக்கு அதுதான் நடக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். நம்பர் 3 நம்பர் 4 விளையாடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அதர் நோட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு டபுள் டமாக்கா. அதனால வந்து ருத்து பயங்கரமான பிளேயர் எங்கே பார்த்தாலும் நியூஸ் போயிட்டுருக்கு. எஸ், ருத்து பயங்கரமான பிளேயர், வேற மாதிரி பிளேயர். அவர் பேட்டிங்கை ஆக்சுவலி வந்து நான் நிறைய பேர் வந்து பேட்டிங்கை போய் அப்படியே வந்து பேட்டிங்கை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. ரித்து மட்டும் வெஸ்ட் இண்டீஸில் நெட்ஸில் ஆடின எல்லா நாளும் சைடில் நின்று ரித்து பேட்டிங்கை நான் பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராடினரி பொசிஷன். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அவருக்கு ஒரு இனிஷியல் மூமெண்ட் இருக்குது. அந்த இனிஷியல் மூமெண்ட் அவர் டான்ஸ் ஆடுற மாதிரியே, நம்ம பிரபுதேவா வந்து முக்காலா அப்படின்னு ஆடுற மாதிரியே போயிடுவார். அது நகர்றதே தெரியாது. பின்னாடி போவார், லெஃப்ட் ஹேண்டால் பேட் பியூட்டிஃபுல்லாக மேலே போகும், லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே க்ளீன். அதாவது டாப் ஹேண்டால் இன்னைக்கு பேட்டிங் ஆடுற எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச கிளப் கிரிக்கெட்டர்ஸ் சென்னையிலையும் சொல்லலாம், அதான் சொல்லுவேன். டாப் ஹேண்ட் கண்ட்ரோல் ஃபார் அ பேட்ஸ்மேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவருக்கு அந்த டாப் ஹேண்ட் வந்து ஏதோ இந்த நம்ம ஆச்சாரியெலாம் வந்து அந்த இது இழைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டாப் ஹேண்ட் பியூட்டிஃபுல்லாக போய் இழைச்சிட்டு அந்த பேட்டை கீழே எடுத்துகிட்டு வருது. எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறது, அவர் பேட்டிங் எல்லாமே டிசைனுங்க. அது ஒரு டிசைன், யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி அமைச்சிருக்காங்க அவருடைய பேட்டிங்க்கு. அந்த பேட்டிங்கை சைடில் உட்காந்து நெட்லேயே பார்க்கலாம். நாளைக்கு யாராவது வந்து ரித்து ஆட போகிறாரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸில், நீ ஃபுல் டே விளையாடுவார், ஒரு 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து பார்க்குறீங்களான்னா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன். அவருக்கு இந்த அயர்லாந்து சீரீஸில் டெஃபினட்டாக கேம் கிடைக்க போகுது, கேம் டைம் கிடைக்க போது எனக்கு சந்தேகமே இல்லை. ரித்துக்கு ஒரு அதாவது லாங் ரன்னா இந்த சீரீஸ் முழுக்க விளையாடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று பிரசித்தன் பும்ரா சொல்லிட்டேன். இன்னொரு ஆள் வந்து போன ஐபிஎல்லில் பயங்கரமாக பண்ணி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டயே பேர் பெற்று, அதாவது ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா சிஎஸ்கே மும்பை இந்த 2 டீமுக்கு விளையாடி அந்த 2 டீமை ஜெயிச்சு அந்த 2 டீமில் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொடிகட்டி மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்தியன் டீம் பஸ்ஸில் கொண்டு போய் அவங்க உட்காந்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி இன்னொருத்தரை கொண்டு போய் உட்காந்து வச்சுருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ண பிளேயர் சிவம் டூபே ஹஸ் மேட் இஸ் மார்க். ரீசெண்டாக நடந்த தியோதர் ட்ராஃபிலையும் போட்டு கலக்கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அவருக்கும் இது வந்து ஒரு ஹார்திக் பாண்டியாவோட ஆப்சன்ஸில் எத்தனை ஃபினிஷிங் ரோல், அதாவது ஃபினிஷர் ரோலுக்கு ஆள் தேடணும்ப்பா. போலிங்கும் கொஞ்சம் போடணும், பேட்டிங்கும் கொஞ்சம் போடணும். அந்த இடத்துலேருந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர்ஸாக 3 பேர் வந்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மா ஒரு கீப்பரே நம்ம ஆல்ரவுண்டராக தான் கன்சிடர் பண்ணோம். ஜிதேஷ் சர்மா கீப்பர் ஹூ கேன் ஃபினிஷ். ரிங்கு சிங் அங்கங்கே ஏதாவது ஒரு ஓவர் போடுவார், போலிங் அவராலையும் போட முடியும், ஃபீல்டிங் செம்மையாக பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷரு சிவம் டூபே, லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷரு, ஸ்பின்னுக்கு டாமினேட்டிங் ஹிட்டரு. அவரும் ஒரு 1-2 ஓவர் தள்ளலாம் அவர் போலிங்கில். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபினிஷரு இந்த மல்டி யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி இதனால நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இந்த சீரீஸில் அத்தனை பேரும் வந்து டபுள் போனான்ஸா மாதிரி தீபாவளிக்கு எல்லாரும் 1+1 ஃப்ரீ ஆஃபர் மாதிரி எல்லோரும் போயிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க இந்த அயர்லாந்து சீரீஸ் முடிவில், யாரெல்லாம் எக்ஸைட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து மக்கள் மனசில் நாயகனாகவே நின்றுருக்காங்க ஐபிஎல்லேருந்து வந்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல் இன் ஆல் வெரி எக்ஸைட்டிங். பட் இதுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அல்ல 2 பேர் பும்ரா பிரசித், அவங்க 2 பேருக்காக தான் இந்த அயர்லாந்து சீரீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடிங் இன்டு தி 2023 வேர்ல்டு கப். சரி, அடுத்து பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது. இப்போ நம்ம 2-3 விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். சும்மா அப்படி டச் பேஸ் தான் பண்ண போகிறேன். UAE நியூசிலாண்டை பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் CPL பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது நம்ம ஊர் ஆளுங்களை நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம், நம்ம தானே நம்ம ஆளுங்களுக்கு கதவை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேத்தேஸ்வர் புஜாரா இங்கிலாண்டில் போய் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. சசெக்ஸில், அதாவது சசெக்ஸுங்கிற கவுண்டியோட கொத்து சாவி சேத்தேஸ்வர் புஜாரா தான் வச்சிருக்காரு. வீட்டிலேருந்து இந்த முன்னாடி காலத்தில் மாமியார் மருமக வீட்டுக்கு வந்தோடனே கொத்து சாவி எடுத்து கொடுப்பாங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த சசெக்ஸ் கவுண்டி டீமோட கொத்து சாவியை புஜாரா வச்சிருக்காரு. எத்தனை சாவி எத்தனை லாக்கர் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த சாவி அவர் கையில் வச்சிருக்காரு. அந்த சாவியோட என்ன பண்ணுறாரு, ஒரு கதவை சின்னதாக திறந்து ஜெய்தேவ் உணர்கட்டு என்ன சொல்லிட்டாரு, நீ வா ஒரு ஸ்டிண்ட் இருக்குது வந்து போலிங் போட்டு போ, நான் ரன் அடிக்க நீ போலிங் போட ஒரே கூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்தேவ் உணர்கட்டை சசெக்ஸுக்கு ஒரு ஸ்டிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இது ஆக்சுவலி ஒரு சம விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஷர் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க பெட்டராக கிரிக்கெட்டர் ஆனாங்கன்னா அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. ஆஸ் ஆல்வேஸ் நான் திருப்பி சொல்லுவேன், ஜெய்தேவ் உணர்கட் மாதிரி அந்த ஜேர்னியை போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்லேருந்து ஒரு மேட்ச் ஆடி அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் அவரால் திரும்பவே முடியல. ரஞ்சி டிராஃபி மூலமாக அவர் திருப்பி கதவை தட்டி லிட்டரலி உடச்சி இந்தியாவுக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் டிக் பாக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. 2 விஷயம், வெல்டன் சேத்தேஸ்வர் புஜாரா அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஜெய்தேவ் உணர்கட்னு சொல்லிட்டு UAE நியூசிலாண்டை பற்றி பேசலான் இருக்கேன். UAE நியூசிலாண்டில் என்ன ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்படின்னா, மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ சும்மா பார்க்கல மேடம், நியூசிலாண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளையாடுறாங்க. நியூசிலாண்டை மட்டும் இல்லை பயங்கரமாக பாராட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும்
எங்கிட்ட இவ்வளோ தான் கிரிக்கெட்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் கிரிக்கெட்டர்ஸ் இருக்குது, இந்த கிரிக்கெட்டர்ஸை நான் நம்பி இவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் இவங்களோட என்ன சொல்கிறது கேம் அப்லிஃப்ட்மெண்ட்லையும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த சிஸ்டமை சுற்றி ஒரு 3-4 கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க, அவங்கள கூட வச்சே அவங்களையும் குரூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸ்க்கு யார் பெரிய தலைங்களையும் அனுப்பாமல் ஒரு 4-5 பெரிய தலைங்களை மட்டும் அமைச்சிட்டு, அதாவது டிம் சவுதி கேப்டனாக அவங்க அமைச்சிருக்காங்க, ஜிமி நிஷம் போயிருக்காரு, மார்க் சாப்மன் ஒரு இன்டெக்ரல் பிளேயராக அனுப்புகிறாங்க, அதே மாதிரி மெக்லான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பின் போட்டு கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார், அவர் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் நாளாவே நியூசிலாந்து கிரிக்கெட் சர்க்கிட்டில் இருக்கார். நாங்கள் போகும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு அவரும் வந்துடுவார், ஆஸ்பின் போட்டுன்னு எல்லா இடத்துலையும் இப்படி கண்ணாடி போட்டு நல்லபடி ஸ்டாக்காக வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்புறமா வந்து லிஸ்டர்னு சொல்லிட்டு பென் லிஸ்டர்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார், ரொம்ப வருஷமாக இருந்தார் நியூசிலாண்டில். இன்னும் அவர் அந்த சிஸ்டமோட வச்சு அவர்கிட்ட எவ்வளோ பெஸ்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க, விச் இஸ் வெரி அப்ரிஷியபிள். நியூசிலாந்து இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் யூஏயோட தோக்க வேண்டியதுங்க. ஆனால் அதெல்லாம் வச்சு நியூசிலாந்து வேர்ல்டு கப்பை வந்து ஈஸியாக தோத்துட்டு போயிடுவாங்க மட்டும் நம்ம நினைக்க வேணாம். ஐசிசி ஈவெண்ட்டு அப்படின்னா நியூசிலாந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா 4 வருஷம் முடிஞ்சவொடனே அந்த ஸ்டிண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த 4 வருஷம் இப்போ வாடா அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. யூஏஇ வந்து ஃபஸ்ட்டு போலிங் போட்டு நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க நியூசிலாண்டு ஒரு 155 ஆடுக்கு. திருப்பி வந்து யூஏஇ சரியான ஸ்டார்ட்டு, 13 ஓவரில் 100 ரன் அடிச்சிட்டாங்க. இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஆரியான் சர்மா எக்ஸ்ட்ராடினரி நாக்கு, பயங்கர ஸ்டைலிஷ், பயங்கர கிளாஸியான நாக்கு. அந்த நாக்கு 60 அடித்து 13 ஓவர்ஸ் 100 7 ஓவர்ஸில் 55 தான் அடிக்கணும். அங்கேருந்து எனக்கு மேட்ச்சை எப்படி ஜெயிக்கணும்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி யூஏஇ சொல்லி அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் விட்டு நியூசிலாந்து டிம் சவுதி 5 விக்கெட்ஸ் எடுத்து நியூசிலாந்து ஜஸ்ட் எஸ்கேப்பு, ஜஸ்ட் மிஸ்ஸு. யூஏஇ ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை நியூசிலாந்து கைப்பற்றிட்டாங்க. மிச்சல் சாண்டனோ அண்டர் ப்ரெஷர் ஒரு நல்ல 17th 18th ஓவர் போட்டார். ஸோ நியூசிலாந்து காட் அவே வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிம் சவுதி அண்ட் மிச்சல் சாண்டனர் சொல்லும். பட் நெவர்தலெஸ் யூஏஇ புட் ஆன் அ கிரேட் ஃபைட். ஹோம் கண்டிஷன்ஸை நல்லா யூஸ் பண்ணாங்க. இந்த ஆரியான்ஸ் வந்து அவர் பயங்கர ஸ்டைலிஷாக ஆடினார். அதாவது புல் ஷாட்டில் ப்ராப்ளம் இல்லை, பேக் ஃபுட் பஞ்சஸ்லாம் சில செம்ம கிளாஸியாக இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி இந்த சீரீஸில் அவர் எப்படி போகிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் தே போல் டீசென்ட்லி யூஏஇ, ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பட் நியூசிலாந்து இங்கேருந்து பார்த்துருப்பாங்க, சரி அந்த டீமை லைட்டாக எடுத்துக்க முடியாது, இந்த சீரீஸில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற பிளானோட வருவாங்க. சரி, அந்த நோட் சிபிஎல்லை பற்றி 2 விஷயம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஆப்வியஸ்லி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் மோதின கேமில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. என்னடா பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான், அதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அங்கே பார்படாஸ் ராயல்ஸு, பஞ்சாப் கிங்ஸ் தான் அங்கே செயின்ட் லூசியா கிங்ஸு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை போட்டு நொறுக்கிட்டாங்க சிபிஎல்ல. 201 ஃபாஃப் தான் அங்கே கேப்டனு. பார்படாஸ் ராயல்ஸ்க்கு ராமன் பவல் தான் கேப்டனு. பார்படாஸ் ராயல்ஸ்க்கு ஒன்றும் செலுப்பு எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க, போட்டு பொழந்துட்டாங்க அவங்க கிங்ஸு. ஆன் another note, பிராண்டன் கிங் இவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் முழுக்க பேசினாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் 2018 நினைக்கிறேன் ஒரு டூர் போனோம், ஹனுமா விஹாரி கூட ஆனார் அந்த டூரில், நான் விளாடல அந்த டெஸ்ட் டூரில். அந்த டூர் போகும்போதே வந்து பிராண்டன் கிங் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினார், ரொம்ப சுமாராக தான் ஆடினார், ஆனால் அவர்கிட்ட பால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருந்தது. 5 years ஆன் பிராண்டன் கிங் ஹஸ் ட்ரூலி அரைவ்டுன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. அதான் ஹி ஸ்டெப்ட் அப் டு த பிளேட். ட்ரூலி அரைவ்டு எப்போ சொல்லுவேன்னா, ஒரு குளோப் ட்ராட்டராகி ஒரு ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்டில் கிறிஸ் கேல் மாதிரியோ இல்லை ஒரு நிக்லஸ் பூரான் மாதிரியோ ஒரு இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு நேம் ஆன் த ஷீட் ஃபாரின் பிளேயர் ஆனால் தான் அதை நான் சொல்லுவேன். Until then, he stepped up to the plate ன்னு சொல்லலாம். இப்போ he's truly stepped up to the plate and he's going to make the break in the next 1 or 2 years ன்னு சொல்கிறதுக்கு I'm very confident. ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு ட்ரெண்டாக இருந்திருக்கு. சிபிஎல்ல மட்டும் ஒரு நிக்லஸ் பூரான் எடுத்துக்கலாம், ஒரு கைல் மயர்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஜேசன் ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஜேசன் ஹோல்டர் அவரோட எபிலிட்டிக்கு இன்னும் ஐபிஎல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது, இன்னும் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படி பிரேக் த்ரூ பண்ணாங்க, செம பொட்டென்ஷியல்ப்பா அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு டீமில் போவாங்க. 3-4 years அப்படியே ஏதாவது ஒரு ஸ்பார்க்கிள் கொடுப்பாங்க. கைல் மேயர்ஸ் கூட ஒரு ஸ்பார்க்கிள் தான் இங்கே கொடுத்தாரு. நிக்லஸ் புரான் அந்த மாதிரி ஸ்பார்க்கிள் தான் கொடுத்தாரு. சடனாக ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இவர் எனக்கு வேலைக்கு ஆகலடா அப்படின்னு அமுச்சு விட்டதுக்கப்புறம் வேறு டீம் எடுத்து, இப்போ நிக்லஸ் புரானுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் எம்ஐ நியூயார்க்கில் ஆயிருக்கு பாருங்கள். சடன்லி ஹீஸ் broken through the shield. அந்த மாதிரி பிராண்டன் கிங் பண்ணுறதுக்கு மேபி இன்னும் 1 or 2 years ஆகலாம். பட் டெஃபினெட்லி வெல் அண்ட் ட்ரூலி ஸ்டெப்ட் அப் டு த பிளேட்டு. ஒரு 83 ஃபார் ஜமைக்கா தலவாஸ், அவர் தான் கேப்டன் ஜமைக்கா தலவாஸுக்கு. ஸோ இந்த நாக் எட்டனது இந்தியாவோட ஆடினதுக்கப்புறம் இந்த நாக் இஸ் ஆக்சுவலி என்னோட அந்த பிலீஃபை திருப்பி வந்து இட் இஸ் சஸ்டெய்னிங் இட். சரி, இது சிபிஎல் பற்றி நியூஸு. அடுத்து வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பென் ஸ்டோக்ஸ் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுங்க எஜமா, நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும்னு மேத்யூ மாண்ட் ஜாஸ் பட்லர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாரு. ஜாஸ் பட்லர் நாட் அ மேன் ஆஃப் மெனி வேர்ட்ஸ். அவர் அந்த தூது போகிற அந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சாராம் பென் ஸ்டோக்ஸுக்கு. வேர்ல்டு கப் அப்படின்னு, வேர்ல்டு கப் 2023 கூட போடல,
வேர்ல்டு கப் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. எவ்வளோ எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு இதுவாக வேர்ல்டு கப்பா, எனக்குலாம் யாராவது வேர்ல்டு கப் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டால் எங்கே மேட்ச்சுக்கு போகிறோமா வாட் அப்படின்னு அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப்டா மச்சான், இங்கே போனடா அங்கே போனடா. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்தாலும் வந்து வேர்ல்டு கப் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வேர்ல்டு கப் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டதால நான் காலே அடிச்சிருப்பேன், குரூப் காலே. அதுக்கு பென் ஸ்டோக்ஸ் நிதானமாக லொல் அப்படின்னு அனுப்பிச்சாராம். அதாவது லாஃப்ஸ் அவுட் லவுடு, சிரிச்ச மாதிரி ஒரு எமோஜியோ வீடியோ கூட அனுப்பலை. உடனே என்ன பண்ணிட்டாரு, பென் ஸ்டோக்ஸ் அமிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஜாஸ் பட்லர் இசிபிக்கு அமிச்சு இசிபி அவர் பேரை ப்ரொவிஷனல் ஸ்குவாட்லேயே போட்டாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் எங்கேயாவது நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சான்ஸே இல்லை. இது என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா, பென் ஸ்டோக்ஸ் டீமில் கம்பேக் பண்ணது, இந்த லொல் போட்டது, இவர் கொஸ்டின் மார்க் போட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் சின்ன சிரிக்கிறதுக்கு மாதிரி நான் ஒரு ஸ்டோரி சொன்னாலும் 2015 இப்போ கரண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டைட்டில் 50 ஓவர் வேர்ல்ட் கப் யார்? இங்கிலாந்து. அவங்க 2015 மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடி இந்த டீம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? தயவுசெய்து 2015 வேர்ல்ட் கப் எடுத்து பாருங்கள். அந்த 2015 வேர்ல்ட் கப்பில் போயிட்டு எக்ஸிட், குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட். எப்படி எக்ஸிட்? அந்த குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட் ஆன இங்கிலாந்து ஸ்குவாடில் பென் ஸ்டோக்ஸ் இல்லை லேதண்டி அப்படிங்கிற மாதிரி அவரை எடுக்கலை. அப்படி ஒரு ரெக்ரெசிவ் அப்ரோச்சில் பென் ஸ்டோக்ஸே விட்டுட்டு அவங்க வேர்ல்டு கப் போனவங்க 2019 ஆடி பென் ஸ்டோக்ஸ் அவங்களுக்கு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு சாம்பியன் ஆகி டெஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து அந்த ஹைடிங்கில் நாக் ஆடி டெஸ்ட் கேப்டன் ஆகி பேஸ் பாலுங்கிற தியரியை இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து 50 ஓவர் கிரிக்கெட் எனக்கு இல்லை சாமி அப்படின்னு ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை லொல் அப்படின்னு போட்டதுக்கு கூப்பிட்டு வராங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை சுருக்கமாக சொல்லணும்னா. அதே மாதிரி ஆன் தட் நோட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட் கோயிங் அரவுண்ட் இன் வேர்ல்டு கிரிக்கெட் வந்து இப்போ ஹாரி ப்ரூக்கு. பென் ஸ்டோக்ஸ் லொல் அப்படின்னு சொன்னதுனால ராஃபெல் அப்படின்னு போட்டு ஹாரி ப்ரூக்கை வெளியே அமிச்சிட்டாங்க அவங்க ஸ்குவாடை விட்டு. ஏன்னா லியம் லிவிங்ஸ்டன் கேன் போல் பிட்டு அப்படி இப்படி ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ். அதாவது ப்ராப்பர் கடப்பார சைடு. எங்கள் ஊர் எங்கள் லீக் டீம்லாம் சொல்லுவாங்க, மச்சான் ஜாலி ரோஸ் விஜய் சிசிலாம் கடப்பார கிளப் சைடுரா அப்படின்வாங்க சென்னை சர்க்கிட்டில். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கடப்பார சைடு ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து. பட் இங்கே தான் நான் உங்களுக்கு முதல் முறையாக சொல்ல போகிறேன், ஹாரி ப்ரூக் வேர்ல்டு கப்புக்கு வந்தால் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அது ப்ரொவிஷனல் ஸ்குவாடு தான். ஹாரி ப்ரூக்கெல்லாம் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேருந்து, அதாவது ரொம்ப ஓடிஐஸ் ஆடல, ஆனால் ஆடின ஃபியூ கேம்ஸ் இன் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி ஆடிருக்காரு. ஸோ அவரு கூட வரலாம், இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ப்ரொவிஷனல் ஸ்குவாடு தான். சரி, இந்தியா ஏஷியா கப் எப்படி விளாடுறாங்க, அயர்லாந்து நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் எப்படி விளாடுறாங்க, இது எப்படி, அப்புறம் அந்த 12 கேப்டன்ஸில் யார் ஆட் பண்ண அவுட், இதெல்லாம் மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் அ ரேப் ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.